அந்த மாதிரி வைக்க போகிறோம். வந்து இது வந்து அரை முடி தேங்காயில் பாதி எடுத்திருக்கேன். தேங்காய் அடுத்து ஒரு 10 பல் பூண்டு, அடுத்து 2 துண்டு இஞ்சி, அடுத்து ஒரு 6 வெங்காயம், சின்ன வெங்காயம், அடுத்து ஒரு பிரியாணி இலை, மூணு கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசியும், ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பும், ஒரு 5-6 மிளகு வச்சா போதும். இது நம்ம சிக்கன் குழம்புனால ஒரு 5-6 மிளகு வச்சா போதும். அடுத்து 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம். இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணிட்டோம். இந்த பேஸ்ட்டை வந்து சிக்கனில் போட்டு கலந்து வச்சுட்டு குழம்பு செய்ய ரெடி பண்ணலாம். அடுத்து 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரையும் நல்லா வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி இதுவும் நல்லா மசிய வேகணும். தக்காளி நல்லா மசிய வேணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோம். ஏற்கனவே சிக்கனில் சேர்த்து வச்சுக்கோம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிக்கணும். இது நல்லா மசிய வேணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். அந்த மசாலா வாடெல்லாம் போகிற வரைய நல்லா வதக்கணும். வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைய நல்லா வதக்கணும். அப்பதான் பச்சை வாசனை போயிடும். அது வரையும் நல்லா வதக்கணும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கனை வேக வைக்கணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 10 நிமிஷம் ஆகட்டும். மூடி போட்டு மூடி வைப்போம். சிக்கன் வெந்துடும்.
நல்லா வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு